என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. பாகம் 9, அத்தியாயம் 46. அவன் சரின்னு சொன்னதும் நம்ப முடியாம பார்த்தவ மனசுல சந்தோஷம் வந்துச்சு. எப்ப தொடங்கலாம் அப்படின்னு அவளையே கூர்மையா பார்த்து கேட்டான் நிவாஸ். அவ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதான் நம்ம ஒரு வார இல்லற வாழ்க்கைய அப்படின்னு கண்கள் படிச்சிட கேட்டான் நிவாஸ். நீங்களே அதையும் சொல்லிடுங்க சார். நாளை மறுநாள்ல இருந்து தொடங்கலாமா? எனக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் இங்க கொஞ்சம் நிறைய இருக்கு. இனி நீயும் இல்லை இல்லையா என்று யோசித்தான். உன் வீடு லோக்கல்ல தானே இருக்கு. நீயும் கொஞ்சம் இன்னைக்கும் நாளைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணா ஒர்க் சீக்கிரம் முடிச்சிடும். வர முடியுமா அப்படின்னு கேட்டான் நிவாஸ். என்னமோ அவளை 2 நாட்கள் பார்க்காமல் இருப்பது கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நிவாஸ்க்கு. அந்த குரலில் இருந்த ஏதோ ஒண்ணு நந்திதாவை ஈர்க்க உடனே சரி அப்படின்னா. அந்த பதிலில் நிவாஸின் முகம் பூவாக மலர்ந்தது. இது என்ன மாதிரி உணர்வுன்னு புரியாம தவிச்சு போயிட்டான். கூடவே இவளை எதிர்காலத்துல எப்படி பிரிய முடியும் அப்படிங்கிற மனசுல ஒரு கேள்வியும் வந்தது. தலை குலுக்கிட்டு, நித்யா, நான் சொல்ற ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வா, அதை பார்த்துட்டு சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னவன் அதுக்கப்புறம் கர்மமே கண்ணா வேலை செஞ்சான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவன் சாப்பிடாம எல்லா வேலையிலும் முடிச்சான். ஒரு வாரம் அவன் அலுவலகத்திற்கு வர முடியாதுங்கிறனால வேலைகள்லாம் பிரிச்சு கொடுத்தான். இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரத்துல உயர்ந்தான்னு புரிஞ்சுக்கிட்ட நித்யா அவன் பேய் மாதிரி வேலை செய்யறத பார்த்து திகைச்சு போய் நின்னான். அதுக்கப்புறம் வந்த 2 நாளுமே இப்படியே போக நிவாஸ் தன்னோட பெற்றோர்கிட்ட பிசினஸ் விஷயமா ஒரு வாரமா வெளியூர் போறதா சொல்லிட்டு அன்னைக்கு காலையிலே தனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கார்ல எடுத்து வச்சான். இதையெல்லாம் கவனிச்ச நிவாஸோட அப்பா பிரபுராஜா, என்னப்பா திடீர்னு கிளம்புற என்றார். இல்லப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னா நிவாஸ். ஓ சரிதான்ப்பா, நீ யாரையும் காதலிக்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டாரு அவங்க அப்பா. கொஞ்சம் தயங்கின நிவாஸ் பிறகு அவகிட்ட இன்னும் நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்னு போய் சொன்னான். அவன் தந்தையோ அவனை ஒரு தடவை பார்த்துட்டு, சீக்கிரமா சொல்லி சம்மதம் வாங்க நிவாஸ், அம்மா வேற உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னாரு. அவர் மனசுல நித்யா பிரச்சனை ஏதோ ஒரு வகையில சீக்கிரம் முடியணும்னு நினைச்சார். நிவாஸுக்கு அவன் தந்தை பேர பசங்கன்னு சொன்னதும் சட்டுன்னு அன்னைக்கு பாட்டுல பார்த்த 2 வாண்டுகள் தான் நினைவுக்கு வந்துச்சு. எவ்வளவு அழகான குழந்தைங்கன்னு அவன் மனசு நினைச்சது. அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்ச அதே வினாடி, ஆமா, அந்த குழந்தைகளோட அப்பா யாரு? நித்யா கிட்ட இத பத்தி இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லையே, அதை எப்படி மறந்தோம் அப்படின்னு தலையை பிடிச்சு யோசிச்சான். கேட்க மறந்துட்டோமா, இல்ல கேட்க தோணலையா? ஏன் கேட்கணும், ஏன் தோணல, ஏன் பிடிக்கலையா? ஐயோ என்ன இது, இப்படி தலை வலிக்குதே என்றான். அதே வினாடி காரை மடமடன் எடுத்துக்கிட்டு அலுவலகத்திற்கு போனான். அங்க நித்யா இன்னும் வரல. அவனால பொறுக்கவே முடியாம போன் பண்ணான். ரிங் போனதை தவிர நித்யா எடுக்கல. சே, போன் எடுக்காம எங்க போய் தொலைஞ்சா? போன் எடுக்கிறத தவிர இவளுக்கு என்ன பெரிய வேலை இருக்கு அப்படின்னு எரிச்சல்ல தவிச்சு போனான். நந்திதா வேலைக்கு சேர்ந்த 2 நாட்கள்லயே ஸ்கூட்டி பெப் வாங்கிட்டா. அது நிவாசும் அறிந்தே இருந்தான். வண்டி ஓட்டும் போது போன் எடுக்க முடியாதுங்கிற அறிவு கூட இப்போ நிவாஸ்க்கு வரல. அறையில கூண்டு புளிய சுத்திட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல குட் மார்னிங் சார் அப்படிங்கிற குரல்ல திரும்பினவன், மண்ணாங்கட்டி, போன் எடுக்காம எங்க போய் தொலைஞ்ச என்று திட்டினான். இப்ப எதுக்கு இப்படி திட்டுறான் அப்படின்னு யோசிச்சவாறே, சார் நான் டிரைவிங்ல இருந்தேன் என்றால் மெதுவா. அந்த பதில சமாதானமானவன், யார் உன் புருஷன், என்ன பண்றாரு, எங்க இருக்காரு அப்படின்னு சராமரியா கேள்விகளை கேட்டான். என்ன திடீர்னு இவ்வளவு நாள் கேட்காத கேள்வி கேட்கறான் அப்படின்னு நந்திதா யோசிச்சா. ஹலோ, என்னம்மா, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு கேட்டான் நிவாஸ். இல்ல சார், அது அது என் புருஷன் என்ன பிடிக்கலன்னு என்னை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்னான் அவ. என்னது, ஓடிட்டானா? என்னம்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற அப்படின்னு அவன் நம்மகிட்ட சிரிப்போட கேட்க. இல்ல சார், நிஜமாதான் சொல்றேன், அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதுல கோச்சிட்டு போனவர் தான் வரவே இல்லை அப்படின்னு சொன்னா. ஓ, எவ்வளவு நாள் ஆச்சு?
அப்படின்னு கேட்டான் நிவாஸ். அது இருக்கும் சார், 4-5 வருஷம் என்றாள். ஓ, அப்போ அந்த குழந்தைங்க? நான் அப்போ நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தேன். எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அதித்தி, ஆதித்யா. ஓ, இப்படி நிறைய மாதத்துல இருந்த உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ ராஸ்கல். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நந்திதாவின் கணவனை திட்டினான் நிவாஸ். அவனையே அவன் திட்டிட்டு இருந்தான். எதுன்னு உண்மை எதுவுமே புரியாம. நந்திதா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சபடி நிக்க அதை பார்த்தவன், சாரிம்மா, ஏதோ மனசு கேட்கல, அதான் உன் புருஷனை திட்டினேன் அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல சார், நம்ம வேலை பார்க்கலாமா என்றாள். ஆமா நித்யா, இன்னைக்கு அலுவலகம் முடிஞ்சதும் மாலையில உன்னோட வீட்டுக்கு கார்ல போயிடலாம். நான் சொன்னது மாதிரி நீ இன்னைக்கு பஸ்ல தானே வந்த என்று கேட்டான். இல்ல சார், நான் ஸ்கூட்டில வந்தேன், ஒரு வாரம் இங்கேயே நிக்கட்டும் என்றாள் நந்திதா. சரி என்று வேலைகளை மடமடவென்று செய்தனர் இருவரும். ஒரு வாரம் அவன் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டாங்க. அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு. வேலையில் ஆழ்ந்த இந்த போது எதுவுமே தெரியல நந்திதாவுக்கு. வேலை முடிய ஆரம்பிக்கும் போது மனசு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. இவனை ஒரு வாரம் எப்படி சமாளிக்க போறோன்னு மனசு அடிச்சுக்கிச்சு. கிருபாவோட இருந்த பழைய இரவுகள் நினைவில் மோதிச்சு. வேலைகளை தவறுதா செய்யறத பார்த்த நிவாஸ், ரிலாக்ஸ் பேபி. என்ன, நான் என்ன புலியா சிங்கமா உன்னை அடிச்சு சாப்பிட? ஏன் இவ்வளவு பயம் என்றான் ஃபைல கவனத்தை செலுத்திட்டு. திடுக்கிட்ட வச்சுவன், இவன் நம்மள நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவ அதுக்கப்புறம் வேலையில முழு கவனத்தையும் செலுத்தினான். ஒரு வழியா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, சரி கிளம்பலாமா, காரை நீ ஓட்டுறியா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்றான் நிவாஸ். நமக்கு கார் ஓட்ட தெரியும்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசனையோடய அவ பார்க்க, அன்னைக்கு ஒரு நாள் பார்க்ல நீ காரை ஓட்டுறத பார்த்தேன் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு கார்கிய அவன் கையில அழுத்திட்டு எழுந்து நடந்தான். அவனை பின்தொடர்ந்து சென்றவ அவன் காருக்கு போய் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தா. நிவாஸ் பக்கத்துல உட்கார அவ காரை ஸ்டார்ட் பண்ணான். அவ காரை ஓட்டும் அழகியே ரசிச்ச வரை வந்தான் நிவாஸ். ரொம்ப நல்லா கார் ஓற்றியே, யார் சொல்லி கொடுத்தா என்று கேட்டான். என் புருஷன் என்றாள் நந்திதா. யாரு, அந்த ஓடி போன புருஷனா? சபாஷ், நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு நமட்டு சிரிப்போட சொன்னான் நிவாஸ். சார் போதும், இனி என் புருஷனை பத்தி தப்பா பேசாதீங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என்றாள் கோபமாக அவ. ஓ, அப்போ அவனை இன்னையிலிருந்து மறந்துடு என்றான் அவன் கோபமாக. என் கூட படுக்கையில் இருக்கும்போது அவன் நினைவெல்லாம் உனக்கு வரவே கூடாது என்றான் கண்கள் சிவக்க. நந்திதாவிற்கு அவன் மண்டையில நச்சுன்னு போடணும் போல இருந்தது. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டா. அத்தியாயம் 47. எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைச்சுவ. என்ன 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 சொல்ற, சத்தமா சொல்டி என்றான் நிவாஸ். என்னது டியா அப்படின்னு திருப்பி கேட்டா திடுக்கிட்டபடியே அவ. ஆமாடி, நீ தான் போட்ட, அதுக்கு என்ன இப்போ? ஒரு வாரம் என் பொண்டாட்டியா வாழ ஒத்துக்கிட்டல்ல, என் பொண்டாட்டியா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பேசுற அளவுக்கு பெரிய மனசெல்லாம் எங்கிட்ட இல்லப்பா. ஏன் உன் புருஷன் உன்னை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவானோ என்றான் கடுப்போடு. அதற்கு பிறகு அவ வாயை திறக்கல. இவன் கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு எங்கேயாவது போய் மூட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டு இருந்தவன் அவளுடைய அழக அணுவணுவா ரசிச்சான். எவ்வளவு அழகா இருக்கா, ஆனா ஏன் எப்பவுமே காலர் வச்ச ஜாக்கெட்டையே போடுறா அப்படின்னு யோசிச்ச மாதிரி. ஆமா, நீ ஏன் காலர் வைத்த ஜாக்கெட்டே மட்டுமே போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் நிவாஸ். அவ கழுத்துல இருக்கிற தாலியை மறைக்கன்னு உண்மையை சொல்ல முடியாம, பிடிச்சிருக்கு போடுறேன், இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் என்றாள். இனி இந்த சார் நல்லா கூப்பிடாத, நிவாசனை கூப்பிடு, இல்ல ஆசையா அத்தான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னான் சீரியஸா. எனது அத்தானா அப்படின்னு சொன்னவகிட்ட, நித்யா நான் சொல்ற கடைக்கு கொஞ்சம் போயிட்டு போயிடலாமா? எங்க சார் அப்படின்னு தொடங்கினவ நிவாஸின் முறைப்பை கண்டு எங்கே நிவாஸ் அப்படின்னு மாத்திக்கிட்டா. அதுல கொஞ்சம் சமாதானமானவன், நான் சொல்றேன், ஒரு பெரிய துணி கடைக்கு வண்டியை ஓட்ட சொன்னான். அவளை கார்லயே விட்டுட்டு அவன் மட்டும் போய் நிறைய பாக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்தான். அடுத்து நகை கடைக்கு போய் எதையோ வாங்கிட்டு வந்தான். இனி அவ்வளவுதான், உன் வீட்டுக்கு போலாமா? இரவு உணவை முடிச்சுட்டே போயிடலாமா? இல்ல நிவாஸ்,
நான் தான் சமைக்கிறேன் என்று திக்கி திக்கி சொன்னாள். என் வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொன்னவ மணியை பார்த்தா. அது மணி 7ன்னு காட்டுச்சு. கொஞ்சம் வேகமா காரை ஓட்டுனவ வீட்டுக்கு 15 நிமிஷத்துலயே வந்து சேர்ந்தாங்க. வீட்டை பார்த்தவன் கொஞ்சம் திகைச்சுதான் போனான். பெரிய பணக்காரர் வாழும் பங்களா மாதிரி இருந்தது அந்த வீடு. இதுக்கு வாடகை எவ்வளவு கொடுக்குற அப்படின்னு வீட்டையே பார்த்துட்டு கேட்டாங்க நிவாஸ். வாடகையா அப்படின்னு விழிச்சுவ. ஓ, நாம இவன்கிட்ட வேலை பார்க்கறோம் இல்லையா, அதனால சொந்த வீடு இருக்காதுன்னு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுவேன். இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு சார். அவ இப்போ ஃபாரின்ல இருக்கனால இப்போதைக்கு என்னை பயன்படுத்திக்க சொன்னான் என்று மட்டும் சொன்னாள் நந்திதா. ஓ, அதான பார்த்தேன். வாடகை கூட உன்னால இதை எடுக்க முடியாதே. இப்படி உன் தோழி வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம எஸ்டேட்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா சலிப்பா. அவ தயங்கி பார்க்கவும் சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் என்றான். வீட்டிற்குள் வந்ததுமே ஹால் சுவர்ல ஆள் உயரத்துல மிக பெரியதாக அப்போதான் பிறந்த 2 அழகான இரட்டை குழந்தைங்களோட நித்யா இருந்த புகைப்படம் இருந்துச்சு. அதை பார்த்தவன் மெய்சிலிர்த்து போனான். அவனால அங்கிருந்த அசைய கூட முடியல. அந்த குழந்தைங்களோட கண்கள் அவன்கிட்ட 1000 கதைகள் சொல்லுச்சு. அதனோட பிஞ்சு விரல்கள் அவனை வா அப்படின்னு அழைக்கிறது மாதிரி இருந்தது. படத்தை பார்த்துக்கிட்டே பக்கத்துல போய் நின்னான். ஒரு குழந்தையின் வாயில அழகா ஜொல்லு ஒழுகிட்டு இருந்துச்சு. அதை துடைக்க அவனுடைய கைகள் உயர்ந்து புகைப்படத்தை தடவுச்சு. அந்த குழந்தைங்களோட படத்தை தடவினோட கைகள் இப்போ நித்யாவின் படத்துக்கு போச்சு. அந்த கண்கள்ல எதையோ பெரிதா இழந்த வலி இருந்தாலுமே இந்த குழந்தை செல்வங்களுக்காக இனி வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பார்வை அந்த புகைப்படம் இருந்தது. அவனுடைய செய்கள் எல்லாம் கண்கள்ல ஒரு வலியோடு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தா அவனோட ஆசை மனைவி. ஒரு வழியா நடப்புக்கு வந்த நிவாஸ் நித்யாவை பார்த்தான். அவ வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய படுக்கை அறையை காட்டினான். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொன்னவன் குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு ஓய்வெடுத்தான். நேரா சமையல் அறைக்கு போன நந்திதா இதயம் மிகவும் பாரமா இருந்தது. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட கணவனுக்காக சமைக்க போறா. அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சா. அவளோட அன்பு முழுவதுமே அதுல இருந்ததுனால உணவுமே ரொம்ப ருசியா இருந்தது. அவனை அழைச்சு சாப்பாடு பரிமாறினான். ஏய், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னவன் எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுவன் ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் அவன் துணிக்கடையில வாங்கின புடவைகளையும் அவகிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறம் அவளுக்காக வாங்கின அழகான கம்மல் ஜிமிக்கியை கொடுத்தான். அதை வாங்கி பார்த்தவ வியந்து பார்க்கவும், நான் இங்க இருக்க போற நாட்கள்ல நீ இந்த புடவைகள் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு வாங்கிட்டு போனவ அதுல புடவைகளுக்கு மேய்ச்ச அந்த ஜாக்கெட்டுகளையும் பார்த்தவளுக்கு மகிழ்ச்சியில கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்படித்தான் அவளுக்கு கல்யாண தினத்தன்று வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிற நினைவு வர அவளுக்கு நெஞ்சமெல்லாம் விம்மி போச்சு. அழகா குளிச்சுட்டு அவன் தந்த புடவையை கட்டிட்டு கம்மல் ஜிமிக்கியை போட்டுட்டு கண்ணாடியில அவளை பார்த்தா. காலர் இல்லாத ஜாக்கெட், தாலியை மறைக்க முடியாது இனி அப்படின்னு உணர்ந்தவ அதை எடுத்து வெளியில விட்டா. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட கணவனோடு இந்த இரவை கழிக்க போறோம் அப்படிங்கிற உணர்வு அவளுக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தாலும் கிருபா நிவாசா தன்னை அடைய போறத நினைச்சு மனசு உறுத்துச்சு. பெருமூச்சோட அவனோட அறைக்கு போனான். அவ அறைக்குள்ள வந்ததுமே படுக்கையில படுத்துட்டு இருந்தவன் நிமிர்ந்து பார்த்தான். பார்த்தவன் ஒரு வினாடி அதிர்ந்தே போனான். அவ கழுத்துல இருந்த தாலி அது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருந்துச்சு. தலையில கை பிடிச்சபடி அப்படியே உட்கார்ந்துட்டான். தலைவலி உயிர் போனது அவனுக்கு. கூடவே கொண்டு வந்திருந்த மாத்திரையை எடுத்து சாப்பிட்டான். அதுக்குள்ள அவனை நெருங்கிய நந்திதா என்னாச்சு நிவாஸ் அப்படின்னு பதறி போனான். ஒருவாறு தன்னை சமாளிச்சுட்டு, ஒன்றும் இல்லம்மா, ஒரு விபத்துல தலையில கொஞ்சம் அடிபட்டு இருந்தது, அது ரொம்ப இப்போ ஸ்ட்ரெஸ் ஆனா வலிக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான் மெதுவா. அதை புரிஞ்சுக்கிட்ட நந்திதா அவனை அதுக்கு மேல கேள்வி எதுவும் கேட்காம தாலி எடுத்து உள்ள விட்டுட்டு அவன் பக்கத்துல அமைதியா உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவலி குறைஞ்சதுக்கு அப்புறம் அவ கழுத்தை பார்த்தான். அங்க தாலி இல்லாத பார்த்து, எங்க அது அப்படின்னு கேட்டான். எது அப்படின்னு புரியாத மாதிரி கேட்கவும், தாலி எங்கடி என்றான் கடுப்போட. அதை பார்த்துதானே உங்களுக்கு தலைவலி வந்துச்சு, அதான் உள்ள போட்டுட்டேன் என்றான். உள்ளதானே இருக்கு, கழட்டி வைக்க முடியுமா உன்னால என்று கேட்டான் திருப்பி. எனது கழற்றதா?
அவன் இறந்து விட்டதாக நினைத்த இத்தனை வருஷங்களுமே கழட்டாத தாலிய குத்துக்கல்லி மாதிரி என் கண்ணு முன்னாடி இவன் இருக்கும்போது கழட்ட முடியுமா? ஐயோ கடவுளே, இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு மனசுல புலம்பினா நந்திதா. தாலியெல்லாம் கழட்ட முடியாது நிவாஸ் அப்படின்னு நிதானமா அமைதியா தெளிவா சொன்னான். நான் கழட்ட சொல்லல, கழட்ட முடியுமான்னு தான் கேட்டேன். சரி விடு அப்படின்னு கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சபடி படுத்துட்டு அவன் காலை மடியில வச்சா. அதை பார்த்து அவன் நிவாஸ் முகத்தை கேள்வியா பார்க்க, என்னடி பாக்குற, தாலிதான் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டியே, காலையாவது பிடிச்சு விடு என்றான் உரிமையோடு. அவன் செய்கை அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது. என்னடி சிரிக்கிற என்றவன். என்னமோ தெரியலடி, உன்கிட்ட எனக்கு மூணாவது ஆள் பழகிற மாதிரி அந்த உணர்வே வரமாட்டேங்குது. என் கூட இருக்கிற ஏதோ ஒரு ஆள் கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னு யோசிக்கும் போதுதான் தலையே வலிக்குது என்றான் குழப்பத்தோடு. அத்தியாயம் 48. அவளுக்கு புரிஞ்சது. ஆனா எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவன் அவளை இழுத்து தான் மேல போட்டுக்கிட்டான். அவனோட இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காதவ நிலை குனிஞ்சு அவன் மேல மொத்தமா விழுந்தா. அவளை அணைச்சபடி திருப்பி போட்டு அவன் மேல படர்ந்தவனுடைய மூச்சு காற்று அவ கழுத்த உரச அவளது பெண்மை வீழ்ச்சிக்குச்சு. அவனை விளக்க முயற்சி செஞ்சவளை சுலபமா அடக்கியவன் அவள் உதடுகளில் மென்மையா முத்தமிட்டான். இது என்னோட இரவு, இப்போ நீ எனக்கானவ, உன்னை என்னிடம் பிரிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொன்னவன் அவனோட அடுத்த செயல்ல இறங்கினான். அவனது உதடுகள் அவளுடைய காது, கழுத்து, கண்ணம், உதடுன்னு முன்னேறிட்டே போச்சு. அவளோட ஒவ்வொரு செயலும் பழைய கிருபாவையே அவளுக்கு நினைவூட்டுச்சு. கண்களை இறுக மூடிட்டு அவனோட செயல்களை மனமாற ஏத்துக்கிட்டா. அவளது ஆடைகளை ஒவ்வொன்றாக கழட்டியவன் அவள் தலை அழகில் தன்னை தொலைத்தான் நிவாஸ். அவனால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் தன் வேகத்தையும் முரட்டுத்தனத்தையும் காட்ட ஆரம்பித்தான். வலியிலும் சுகத்திலும் துடித்து போனாள் நந்திதா. அவனின் செயல்களை தாங்க முடியாத நந்திதா கிருபா போதும் என்று முனகினாள். அந்த பெயரில் முகத்தில் சுடுதண்ணீர் ஊற்றுதை போல் அவசரமாக அவளை பார்த்தான். கண்களை இறுக மூடியபடி கிருபா என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏய் என்று கன்னத்தில் தட்டி அவளை விழிப்படைய செய்தவன், என்ன என்ன பேர் இப்ப சொன்ன என்று கேட்டான். அப்போதான் தன்னோட தவற உணர்ந்தா. ஐயோ என்றபடி மெதுவாக விலகி அமரப்போனவளை இழுத்து பிடித்து படுக்கையில் தள்ளிவிட்டான். இப்போ என்னடி சொன்ன? கிருபாவா? அது யாரு? உன் பழைய ஓடி போன புருஷனா? என் கூட இருக்கும்போது அவன் பேரை சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல என்று சொல்லியபடி அவளை பலார்னு ஒரு அறை விட்டான். அவளுடன் இருக்கும்போது வேறொரு ஆடவனை அவன் நினைச்சது அவனுடைய ஆண்மைக்கு அசிங்கமா இருந்தது. நந்திதாவோ அடி வாங்கிய கோவத்துல, அப்படிதான் நினைப்பேன், அவர் என் புருஷன், அவர் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, உங்க இடத்துக்கு அவர் வரல, அவர் பொண்டாட்டியை தான் இப்போ நீங்க அனுபவிக்க நினைக்கிறீங்க, அப்போ நீங்க தான் வைக்கப்படணும், நான் ஏன் வைக்கப்படணும் அப்படின்னு அவன் அடிச்ச கன்னத்துல கைய வச்சபடி கண்கள்ல கண்ணீரோடையும் கோவத்தோடையும் கேட்டான். ஓஹோ, உன் ஓடி போன புருஷனை நான் மறக்க வைக்கிற பாக்குறியாடி என்றான் கடுமையான கோவத்தோட. அது நான் செத்தாலும் முடியாது அப்படின்னு சொன்னான் கடுமையா. பாக்கலாண்டி என்றவன் அவனது முழு பலத்தையும் காட்டினான் அவளை அடைய. ஏற்கனவே கொஞ்சம் இருந்த மென்மையும் அவனை விட்டு சென்றிருந்தது. அப்போது அவள் கதற கதற மிருகத்தனமாக அவளை ஆட்கொண்டான். அவள் அந்த வழியிலும் கிருபா அப்படின்னு மட்டுமே சொன்னான். அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவன் மிருகமாவே மாறிப்போனான். அவ உடலை கடிச்சு கொதறிட்டான். அதுக்கு மேல ஒண்ணும் முடியாம மயங்கி ஆரம்பித்தவளை கண்டு மெதுவாக விலக ஆரம்பிச்சான். அவன் மேல போர்வையை போத்திட்டு அறையை விட்டு வெளியேறி மொட்டை மாடிக்கு போனான். அவனால அவனுடைய செயலை நம்பவே முடியல. ஓன்னு வானத்தை பார்த்து கத்தினான். அவனால அவ வாயிலிருந்து இன்னொருத்தனோட பேர் வர்றத தாங்கவே முடியல. அதுக்காக ஒரு பொண்ணை இந்த அளவு காயப்படுத்தினதை நினைச்சு தனக்குள்ளேயே வெட்கி போனான். அவ மேல தனக்கு ஏன் இவ்வளவு உரிமை? அவ யார் பெயரை சொன்னா நமக்கு என்ன? ஏன் எனக்கு இவ்வளவு கோவம் வரணும்? அவளை ஏன் இவ்வளவு சித்திரவதை பண்ண? ஐயோன்னு தலையை பிடிச்சிட்டான். நேரமாக ஆக தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது. கீழே இறங்கி போனவன் ஹால்ல இருந்த அந்த குழந்தைங்களோட நித்யா இருக்கும் புகைப்படத்தை பார்த்தான். அவனால அதுல வச்ச கண்ணை எடுக்கவே முடியல. அதை பார்த்துட்டே ரொம்ப நேரம் நின்னான். பிறகு என்ன நினைச்சானோ தலையை உலுக்கிட்டு அவனோட அறைக்கு போய் நித்யாவை பார்த்தான். அவ ரொம்ப சோர்ந்து போய் உறங்கிட்டு இருந்தா. அவ நெற்றியில தொட்டு பார்த்தான்.
காய்ச்சல் எதுவும் இல்லாதனால அவனும் ஒரு மாத்திரையை போட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சபடி தூங்கி போயிட்டான். அந்த வினாடி முடிவு செஞ்சான், இனி என்ன ஆனாலும் இவ தான் தன்னோட மனைவின்னு. யார் தடுத்தாலும் சரி, இவ தான் தனக்கு பொண்டாட்டின்னு. அந்த குழந்தைங்க தான் இனி என்னோட குழந்தைங்க அப்படிங்கிற முடிவோட நிம்மதியா தூங்கினான் நிவாஸ். அதிகாலையில கண் விழிச்ச நந்திதாவுக்கு திரும்பி கூட படுக்க முடியல. அவ்வளவு வலி உடம்பு முழுதும். தனக்கு என்ன நடந்ததுன்னு புரியவே சில வினாடிகள் ஆச்சு. தன்னை அணைச்சபடி உறங்கிட்டு இருந்த நிவாச நிமிர்ந்து பார்த்தா. அவளுக்கு அதுல தன்னோட குழந்தைங்களோட முகம் தெரிஞ்சுது. அப்படியே ஆதித்யா தான் அப்படியே இருந்தான். உறங்கும் போதும் பிடிவாதமா தன்னோட உதடுகளை அழுந்த மூடியிருந்தான். முகம் இறுக்கமா இருந்தது. ஏதோ யோசனையில அவனுடைய புருவம் சுருங்கி இருந்தது. அவ அந்த புருவத்தையும் கன்னங்களையும் நீவி விட்டா. அவ தொடுகையில கொஞ்சம் அசைஞ்சவன் அவ கைகளை பற்றிக்கொண்டு அதை தன் உதடுகளால் அழுந்த முத்தமிட்டான். பிறகு அவளை இன்னும் தனக்குள்ள இருக்க கட்டி கொண்டான். அந்த அணைப்புல தன்னையே தொலைச்சிருந்தா அவனுடைய மனைவி. இரவில் அவன் செய்த அத்தனை கொடுமைகளையும் அவளுக்கு சுகமான இன்பமா தெரிஞ்சுது. தான் இவனுக்கு சொந்தமானவ, இவன் தன்னை என்ன செய்யவும் அவனுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மனசுல நினைச்சவன் அவனை அவளும் இருக்க கட்டிக்கிட்டா. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இவனே தான் தனக்கு கணவனா வரணும்னு மனசார வேண்டிக்கிட்டா நந்திதா. அத்தியாயம் 49. ரொம்ப நேரம் அப்படியே தூங்கி போனாங்க. முதல்ல கண் விழிச்ச நிவாஸ் அவளை ஆசை தீர பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவா அவளை படுக்கையில கிடத்தினவன் அவள் நெற்றியில அன்பா முத்தமிட்டான். அவகிட்ட இருந்து விலகி சமையல் அறைக்கு போனவன் அங்குள்ள பாலை எடுத்து காஃபி போட்டு வந்து நந்திதாவை எழுப்பினான். நித்யா அப்படின்னு ஆசையா தொட்டான். அவன் தொட்டு அழுத்தியதுல வலியில முகம் சுருங்கினான் நந்திதா. அதை பார்த்தவனுடைய முகம் இறுக சற்று விலகி உட்கார்ந்தான். நந்திதா மெதுவாக எழுந்து அமர்ந்து உட்கார்ந்தா. என்னாச்சு நிவாஸ் அப்படின்னு கேட்டவகிட்ட சூடான காஃபியை கொடுத்தான். அதை ஆச்சரியத்தோட வாங்கி குடிச்சா நந்திதா. ரொம்ப சுவையா இருந்தது. அவளால் எழக்கூட முடியாத உணர்ந்த நிவாஸ் பாத்ரூம்ல குளிக்க சுடுதண்ணி திறந்து விட்டு அவளை மெல்லமா அங்க கூட்டிட்டு போனான். அவ எவ்வளவு மருத்துவம் கேட்காம அவளை குளிக்க வச்சான். ஆடை இல்லாம அவ நிக்க மாட்டேன்னு சொன்னவகிட்ட ஏன் உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு எல்லா பணிவிடையிலையும் செஞ்சான். அவளுக்கு சமைச்சும் போட்டான். கால் பிடிச்சு விட்டான். அதை கண்டவ மிரண்டு கூட போனான். அவளுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சான். அவளை தடுத்த 2 நாட்களுமே அவ தவறா நெருங்கவே இல்லை நிவாஸ். அவளை பூ போல தாங்கினான் அவன். அதில் பாங்காக உருகி போனான் நந்திதா. அடுத்து வந்த நாட்கள்ல தாம்பத்தியத்தை விதவிதமா தன்னோட ஆசை மனைவிக்கு கற்றுக் கொடுத்தான். அதுல பாங்கா உருகி போனா நந்திதா. வார கடைசியில தன்னை கல்யாணம் பண்ண கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் நிவாஸ். அதுக்குள்ள அவ மனசுல அவ கணவனை மறக்க வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தான் அவன். இன்னொரு தடவை படுக்கையில அவள் கணவன் பெயரை சொன்னா அதை அவனால தாங்கிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி படுக்கையிலையும் அவளுடைய கணவன் பெயரை அதன் பிறகு அவ சொல்லாதவாறு கவனமாகவே இருந்தான் நிவாஸ். அதை புரிஞ்சுக்கிட்ட நந்திதாவும் கிருபாவோட பெயரை சொல்றத நிறுத்திக்கிட்டா. ஆனா முழுசும் கிருபா மட்டுமே நிறைஞ்சிருந்தான். கடைசி நாள் இரவு அவளை புதுவிதமா ஆட்கொண்டவன் நிவாஸ். அந்த இன்பத்துல சுகம் கண்டு கண்மூடி படுத்திருந்தவளோட மனசுல கிருபாவோட உருவம் மட்டுமே இருந்தது. எல்லாம் முடிஞ்சு அவளை மார்போடு அணைச்சிட்டவன், நித்யா நான் காலையில கிளம்புறேன். நான் வந்து 1 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இங்க என்னையே மறந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொன்னான் நிவாஸ். அவனுக்கு இந்த நிலையில கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்க விருப்பம் இல்லை. காலையில சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் மார்பில படுத்திருந்த நந்திதாவும் இது எதுவுமே தெரியாம இனி இவனை பிரிய போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு மறக்காம சொல்லுங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் உடல் குழுங்க சிரிச்சவன், ஓ கண்டிப்பா சொல்றனே, நீ இல்லாம என் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னான். நான் ஒன்னு கேட்கட்டுமா நிவாஸ் அப்படின்னு மெல்லமா கேட்டா. கேளுடா என்றான். இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்களே, உங்க மனசுல நான் வரவே இல்லையா அப்படின்னு கேட்டா. அவனோ நமட்டு சிரிப்போட இதே கேள்வியை நான் கேட்டா நீ என்ன சொல்லுவ என்றான். என்ன கேள்வி? இவ்வளோ நாட்கள் நீ என் கூட இருந்தியே, உன் புருஷனை நீ மறந்துட்டியா என்றான் நிவாஸ். அவன் கொஞ்சம் விளையாட்டாவும் சீரியஸாவும் கேட்டதுக்கு
இந்த பதில் அவசியமா பட்டுச்சு. இல்ல அப்படின்னு சொன்னான் அவனுடைய ஆசை மணி. அவரை என்னால மறக்க முடியாது நிவாஸ். அவர் உருவில உங்களை பார்க்கிறேன் என்றாள். அவ்வளவுதான் அவ பேசினது. என்னது என்றவன் அவளை எழுப்பி பலார் என்று ஓங்கி கன்னத்தில் அடித்தான். ஏய், இப்படி பேச உனக்கு வெக்கமாவே இல்லையாடி? உன் ஓடிப்போன புருஷன நினைச்சி அடி என்ன என்றான் அடங்காத கோவத்தோடு. நந்திதாவுமே அப்போது அடங்காத கோவத்தில் இருந்தாள். பின்ன சும்மா சும்மா அடிச்சா கோவம் வராதா அப்படின்னு நினைச்சவ, ஆமா அப்படிதான் நினைப்ப. அவர் இடத்துல தானே நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. அதை முதல்ல நினைவு வச்சுக்கோங்க. அவர் பொண்டாட்டியை தான் ஒரு வாரமா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதை மறந்துட்டு சும்மா சும்மா மறந்துடுன்னு அடிச்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று உரக்க கத்தினாள் அவள். ஏய் ராட்சசி, அமைதியா பேசிடி. என்கிட்ட யாரும் குரலை உயர்த்தி பேசவே கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது என்றான். ஆமா, இவர் பெரிய மகாராஜா, இவருக்கு குரலை உயர்த்தி பேசினா பிடிக்காது அப்படின்னு விடாம அவளும் கத்தினா. ஏய் சி, உன் கூட போய் இவ்வளவு நாள் இருந்தேனே, படுக்கையில என்னை வச்சுட்டு வேற ஒருத்தனை மனசுல சுமந்துட்டு என் கூட படுத்திருக்கியே, உனக்கும் விபச்சாரிக்கும் என்னுடைய வித்தியாசம் என்றார் ரௌத்திரமாக அவன். அவ்வளவுதான். நந்திதாவின் பொறுமை காற்றாக பறந்தது. ஆமா, நான் விபச்சாரிதான். நான் 10 பேர் கூட படுக்கிறவதான். ஒரு வாரம் படுத்து ஆசை தீர்த்திட்டீங்களே, கிளம்புங்க என்றால் பத்திரகாலியாக நின்று படுக்கை வாசலை காட்டினார். அவனும் கோபத்தின் உச்சியிலேயே இருந்தான். தன்னை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தினவள எந்த வகையிலாவது திருப்பி கொடுக்காம போகக்கூடாதுன்னு யோசிச்சுவேன். அடுத்த வினாடி அவனோட வேலட்டை எடுத்து அதிலிருந்த கத்தையாக பணத்தை எடுத்து அவள் முகத்தில் பாதி வீசினான். பாதி படுக்கையிலும் விழுந்தது. இவ்வளோ நாள் என்னோட படுக்கையில விபச்சாரியா இருந்து எனக்கு அளித்த சுகத்துக்கு இது விலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பொருட்களை எடுத்துக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம வெளியே போனான். வெளியேறும்போது ஒரே ஒரு நிமிஷம் நின்று அந்த ஹால்ல இருந்த புகைப்படத்தை பார்த்தான். பிறகு இறுக கண்களை மூடிக்கொண்டு கண்களை தொடச்சுக்கிட்டு வெளியே வந்த ஒரு வினாடி கூட நிக்காம காரை எடுத்துக்கிட்டு போயிட்டான் நிவாஸ். அவன் பெட்ரூம் கதவை அடிச்சு சாத்திட்டு போற வரைக்கும் ஒரு பதுமையா அவனையே அமைதியா அடிப்பட்ட விழிகளோட பார்த்து கொண்டிருந்த நந்திதா அவன் போனதை பார்த்ததும் துடிச்சு போயிட்டான். அவன் இறந்து விட்டது தெரிஞ்சப்போ கூட ஏற்பட்ட அதே வலியை கொஞ்சம் கூட குறையாம அந்த வார்த்தைகளை கொடுத்துட்டு போயிட்டான் நிவாஸ். அழுது அழுது ஓஞ்சு போனான். எல்லாம் இனி முடிஞ்சுது அப்படிங்கிறத அவளால ஏத்துக்கவே முடியல. இந்த ஒரு வாரத்துல புதுசா வாழ்க்கையை தொடங்கிக்கும் அப்படின்னு நினைச்ச மகிழ்ச்சியெல்லாம் காத்துல பறந்து போச்சு. எவ்வளோ நேரம் அழுதாலோ தெரியல. திடீர்னு அலாரம் அடிச்சு மணி காலை 6ன்னு காட்டுச்சு. அவளால எழக்கூட முடியல. கட்டில்ல படுத்தபடி மேல ஓடுற மின்விசிறியே பார்த்துட்டு இருந்தா. இனி நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு, நாம ஏன் இனி வாழணும் அப்படின்னு யோசிச்சபடியே பார்த்துட்டு இருந்தா அந்த அப்பாவி பொண்ணு. காரை எடுத்துட்டு போனவன் தன்னோட வீட்டுக்கு போகாம காரை ஏதோ ஒரு ரோட்ல ஓரத்துல பார்க் பண்ணிட்டு ஸ்டீரிங்ல தலை வச்சு படுத்துக்கிட்டோட கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. ஒரு ஆண்மகன் அழலாமா அப்படின்னு நினைக்கிறவன் அவன். அப்படிப்பட்டவனை இன்னைக்கு அவ அழ வச்சுக்கிட்டா. பாவி, அப்படி என்ன கேட்டுட்டேன்? கண்டவன்னு நினைச்சிட்டு அவளால என் கூட எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைச்சு அவ மனசுல தான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லாம சொன்னேன். இது தப்பா? சரி, முயற்சி பண்றேன்ற ஒரு வார்த்தையாவது அவ சொல்லியிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே. எவ்வளவு ஆசைகளோட அவளுக்காக காத்துட்டு இருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அழகான 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா வாழணும்னு, தன்னோட வாழ்க்கையை அப்படியே கழிக்கணும்னு எத்தனை ஆசை வச்சிருந்தேன். அத்தனையுமே தவிடுபொடி ஆக்கிட்டா ராட்சசி. ஓடி போன புருஷனை நினைச்சுக்கிட்டு அவன் மேல உயிரே வச்சிட்டு இருக்க என்ன தூக்கி எறிஞ்சிட்டா கழுத. அதுவும் பேச்சா பேசுறா, கத்திய வச்சு இதயத்தை அறுக்கிற அளவுக்கு பேசுறா. எத்தனை பேச்சு பேசுறா, குட்டிச்சாத்தான் அப்படின்னு மனசுல திட்டினா நிவாஸ். இவளை இப்படியே விட முடியாம தவிச்சும் போனான். கர்மம், அவளை விடவும் முடியாம மறக்கவும் முடியாம மனசுல இருந்துட்டு அறுத்தெடுக்கிறா அப்படின்னு நினைச்சபடி தன்னோட இதயத்தை நீவி விட்டு கொண்டான். சனியனை காலையில போய் பார்க்கலாம், இப்ப போன ராட்சசி கத்தி கத்தி சாவடிப்பா அப்படின்னு மனசுல செல்லமா திட்டினபடி காரை தன்னோட வீட்டுக்கு செலுத்தினான் நிவாஸ். அத்தியாயம் 50. தன் வீட்டுல மின்விசிறியே பார்த்து கொண்டிருந்த நந்திதாவுக்கு இனி தனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு. போதும், கிருபா வேணுங்கிறதுக்காக தன்னோட சுயத்தை இழந்து அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தது என்ன பிரயோஜனம்? இப்போ
அப்படின்னு நினைச்சவ தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே வினாடியில அவருடைய அலைபேசி அழைக்க அதை பார்த்தவ நொறுங்கி போனான். அதுல தெரிஞ்சது அவருடைய குழந்தைங்களோட புகைப்படம். ஐயோ, இவங்களை எப்படி மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அதிர்ந்தவ போனை எடுத்து பேசினான். அம்மா அப்படின்னு அழகான அந்த 2 குழந்தைங்களோட குரல்ல தன்னையே மறந்தா நந்திதா. அம்மா, நீங்க எப்ப வருவீங்க என்றார் அதிதி. அம்மா, இந்த அதிதி சும்மா சும்மா அடிக்கிறா, பிளீஸ் நீங்க இங்க வந்து அவளை அடிங்கம்மா என்று போனை பிடுங்கி கத்தினான் ஆதித்யா. ஏய், நானாடா சும்மா சும்மா அடிக்கிறேன்? நீ டெய்லி டெய்லி ஸ்கூல்ல யாரையாவது அடிச்சிட்டு வரையே, அத இப்ப வரைக்கும் அம்மா கிட்ட நான் சொன்னேனடா என்று அதிதி கத்த போனை பிடுங்கி நந்திதா என அழைத்தாள் அவளுடைய அம்மா சாரதா. அம்மா, அங்க என்னம்மா பிரச்சனை என்று கேட்ட நந்திதாவிடம், நீ சீக்கிரமா இங்க வர்றது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது நந்து. அவங்கள என்னால சமாளிக்கவே முடியல. படிப்பும் கொஞ்சம் கீழே போற மாதிரி இருக்குமா, என்ன இருந்தாலும் அம்மா பாக்குற மாதிரி வருமா என்றாள் அவளுடைய அம்மா. சரிம்மா, புரியுது, நான் உடனே கிளம்பி வந்துடுறேம்மா. எனக்கும் இங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது, பசங்களை பார்க்கணும் போல இருக்குமா. இப்போ கிளம்பி நான் சாயந்தரம் வந்துடுவேன். பசங்களை இப்போ ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருங்க, நான் சாயங்காலமா வந்து அவங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னவ போனை கட் பண்ணான். தன்னோட கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டா. இனி தன்னோட குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சு மடமடன்னு ஊருக்கு திரும்ப செல்ல வேண்டிய வேலைகள்ல இறங்கினா நந்திதா. இனி நிவாசுக்கும் தனக்கும் தான் எங்க இருக்கோம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரிய போறது கிடையாது. போதும், அவன் கூட நம்ம போராடினது, போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தவ கால் டாக்ஸிக்கு புக் பண்ணி தன்னோட உடைமைகளை எடுத்து கதவுல பூட்டினான். கால் டாக்ஸி வந்ததும் அதுல ஏறி உட்கார்ந்து கண்களை அழுந்த மூடிக்கிட்டான். இனி வாழ்க்கையில அழுறதுக்கு வாழ்க்கை முழுவதும் ரொம்ப நேரம் இருக்கு. இனி நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தவ அமைதியா தூங்க ஆரம்பிச்சா கார்ல. தன்னோட வீட்டுக்கு போன நிவாஸ் அரைகுறையா தூங்கி எழுந்து மறுபடியும் அவளை பார்க்க கிளம்பினான். அதை பார்த்த அவனுடைய அம்மா வனிதா, நிவாஸ் என்னாச்சுடா, நேத்து நைட்டே லேட்டா தான் வந்த, இப்போ அதுக்குள்ள இங்க எங்கடா கிளம்பிட்ட என்றாள். கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா, வந்துடுறேன் அப்படின்னு வேக வேகமா ஹால கிடக்க, டே இருடா, ஏதாவது சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்ன அவளோட குரலை கேட்க நிவாஸ் அங்க இல்ல. காரை எடுத்துக்கிட்டு நேரா நித்யாவோட வீட்டுக்கு தான் போனான். ஆனா அங்க அவளுடைய வீடு பூட்டி இருந்துச்சு. அதை பார்த்தவன் அதிர்ச்சி அடைஞ்சவன் அக்கம் பக்கத்துல விசாரிச்சான். அங்க வீடுகள் எல்லாமே தள்ளி தள்ளி இருந்ததுனால யாருக்கும் தெரியல. எல்லா இடங்களையும் அவனுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஒருவேளை ஊரை விட்டே போயிருப்பாளோ அப்படின்னு எண்ணவன் உடனே பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, ரயில் நிலையம் அப்படின்னு அலசினான். ஆனா எங்கேயுமே அவளை கண்டுபிடிக்க முடியல. பைத்தியக்கார மாதிரி திருச்சி முழுசும் ஜல்லட போட்டு தேடினான். எங்குமே அவ இல்ல. தேடி தேடி சோர்ந்து போய் இரவுதான் தன்னோட வீட்டுக்கே வந்தான். முன்னிரவு சாப்பிட்டது. அவனுக்கு பசி கூட மறந்து போயிருந்தது. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே அவனுக்கு புரியவே இல்லை. அவளோட ரெசியூம்ல கொடுத்த அத்தனை தகவலையும் பொய்யாவே இருந்துச்சு. ஏன் இவ்வளவு பொய் சொல்லி தான் கிட்ட வேலைக்கு வந்தா அப்படிங்கிறது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்தவன் நேரா போய் ஹால்ல உட்காண்டிருந்த தன்னோட அம்மா மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டான். அவன் அம்மா ஏதோ புரிஞ்சது மாதிரி தலையை தடவி கொடுத்தான். அங்க வந்த பிரபுராஜா மகனோட நிலையை கண்டு ரொம்ப மனம் வருந்தினாரு. என்னாச்சுப்பா என்றார் அமைதியான குரல்ல. ஒரு முடிவுக்கு வந்தவன் அம்மாவோட மடியில கண்மூடி படுத்துக்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான் நிவாஸ். அதை கேட்ட அவனுடைய அம்மாவும் அப்பாவும் பார்வையிலேயே பேசிக்கிட்டாங்க. நந்திதாவை பத்தி எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தாங்க. நிவாச பார்க்கவும் பாவமா இருந்தது. அவங்களுக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியாம தவிச்சு போனாங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச நிவாஸ் அம்மாவோட மடியில கண்ணீர் விட்டான். அவனுடைய கண்ணீரால தன்னோட மடி நினைறத உணர்ந்த அவனுடைய அம்மா அதுக்கு மேல பொறுக்க முடியாம, நிவாஸ், நான் ஒன்னு சொன்னா கேப்பியா என்றாள். என்னம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம இருப்பேன், சொல்லுங்க. ஆனா என் கல்யாணத்தை பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. என்னால நித்யாவை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க முடியாதுன்னு தெளிவா சொன்னான் நிவாஸ். இல்ல நிவாஸ், அதை பத்தி தான் நான் எல்லாம் பேசவே மாட்டேன். நீயா எப்போ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியோ அப்ப பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னவன், கொஞ்ச நாள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லயாவது போய் தங்கிட்டு வாயேன்,
உனக்கு அது நல்ல மாறுதலா இருக்கும்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு யோசிச்ச நிவாஸ். அதை கண்ட அவனோட தந்தை மனைவியை புரிஞ்சுக்கிட்டு, ஆமா நிவாஸ், அம்மா சொல்றதும் ரொம்ப சரி. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் சந்தோஷ போய் பார்த்துட்டு வாயேன். அவங்களும் உன்னை ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு தானே இருக்காங்க, போயேன் என்றார். அப்படின்னு யோசிச்சுவேன். சரிப்பா, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் மொட்டையா. இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாதுன்னு நினைச்சவரு, என்ன பார்க்கலாம், நான் சொல்றத கேளு நிவாஸ். உன்னோட போனை கொடு ஃபர்ஸ்ட், தினேஷ் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு நிவாஸ் கிட்ட இந்த போனை வாங்கி தினேஷ்க்கு கூப்பிட்டாரு. ஏற்கனவே பிசினஸ் விஷயமா அவர் தினேஷ்க்கு அறிமுகமாயிருந்தாரு. போன் செஞ்ச உடனே தினேஷ் உடனே எடுத்தவன், டேய் நிவாஸ், எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்ட தினேஷுக்கு. ஹலோ, நான் நிவேஷோட அப்பா பேசுறேன்ப்பா என்றார் அப்பா. சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான் தினேஷ். நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு உதவி உன்னால ஆகணுமே என்றார். நிவாஸ் தன் தந்தையே பார்த்துட்டு இருந்தான். அதை கண்ட அவன் தந்தை போனை எடுத்துக்கிட்டு தன்னோட அறைக்கு போனாரு. தினேஷ் என்று அழைத்தவர் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. என்னது, என்னப்பா சொல்றீங்க? ஒரு வாரம் நிவாஸ் நந்திதாவோட தங்கினானா? எனக்கு எதுவுமே தெரியாதேப்பா என்றவரிடம், ஆமாப்பா, இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிவாஸ் இப்போ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான்ப்பா. இனி இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எல்லாம் போதும்பா, அவனை நான் அங்க அனுப்புறேன் என்றார். நந்திதாவோட இனி சேர்த்து வைக்கிறது இனி உங்க பொறுப்பு என்றார் பிரபுராஜா. சரிப்பா, எனக்கும் அதுதான் சரிதுன்னு படுது, நீங்க அனுப்புங்க, நான் இனி பாத்துக்கிறேன், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போனை வச்சான் தினேஷ். போனை வைத்த பிரபுராஜா நிவாஸ் கிட்ட வந்து, நான் பேசிட்டேன் நிவாஸ், நீ அங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம் என்றார் அப்பா. என் விஷயம் பத்தி என்று இழுத்த நிவாஸ் கிட்ட, நான் தினேஷ் கிட்ட இத பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லல நிவாஸ், ஜஸ்ட் உனக்கு மனசு சரியில்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் என்று போய் சொன்னார் அவர் அப்பா. இப்போ இரவான நாள காலையில கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுத்தான் நிவாஸ். இப்போ மனசு கொஞ்சம் லேசா இருந்ததுனால இரவு உணவை சாப்பிட்டுட்டு தன்னோட அறைக்கு போனான் அவன். சென்னையில தினேஷ் ரொம்ப கோவமா இருந்தான். பிரியாவுக்கு தெரியாம நந்திதா எந்த முடிவையும் எடுக்க மாட்டான். இவ்வளவு பெரிய விஷயத்த தான் கிட்ட பிரியா மறைச்சத அவனால ஏத்துக்கவே முடியல. போனை வச்சவன், ஏய் பிரியா கழுத, இங்க வாடி என்று கத்தினான். சமையல் அறையில வேலையா இருந்தவ, இருடா வரேன் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு ஆடி அசைஞ்சு தினேஷ் முன்னாடி வந்து நின்னான். ஏண்டா, ஏன் இப்படி கத்துற என்று கேட்டா. அவ முன்னாடி வந்து நின்ன தினேஷ், ஏண்டி நிவாஸ் ஒரு வாரம் நந்திதா கூட திருச்சி வீட்டுல தங்கினானா என்று நிதானமாக கேட்டான். ஐயோ, விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிடுச்சா, எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சு நின்னவள, ஏய் கழுத, உன்னத்தாண்டி கேக்குறேன், பதில் சொல்டி என்று கத்தினான் தினேஷ். ஆமா, நான் தான் ஐடியா கொடுத்தேன் என்று தலையை குனிந்தபடி சொன்னான். ஏண்டி சனினே, உனக்கு மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடி? கட்டின பொண்டாட்டி கூட விபச்சாரி வீட்டுல தங்குற மாதிரி ஐடியா கொடுத்து வச்சிருக்கே, கர்மமே, ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சாடி சனினே என்று ஆத்திரத்தில் கத்தினான் தினேஷ். ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்த பிரியா சாரி என்ற ஒற்றை வார்த்தையோடு முடித்து விட்டாள். இதில் பிரியா மிகவும் புத்திசாலி. கணவன் கோபமாக இருக்கும்போது வாயே திறக்க மாட்டாள். சாரி என்ற ஒற்றை வார்த்தையில் சமாதானமானவன் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அத்தியாயம் 51. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்ச தினேஷ், பிரியா நம்ம கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணு, கிருபா இருக்கிற போட்டோ எல்லாம் எடுத்து நம்ம பெட்ரூம்ல மாட்டிவை என்றான். பிரியா யோசனையோடு பார்க்கவும், நிவாஸ் நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தங்கறதுக்கு கூட்டிட்டு வர போறேன் என்றான். எனது, அப்போ நந்திதாவை அவர் பார்த்துட்டா என்ன பண்றது என்று கேட்ட பிரியாவுக்கு, இப்படியே பயந்துட்டு இருந்தா வேலைக்காகாதடி, மெதுவா அவனுக்கு உண்மையை புரிய வைக்கணும், கடவுள் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி காட்டுவார் என்றான். பிரியாவுக்குமே அது சரின்னு பட கெஸ்ட் ரூம் ரெடி பண்ண துவங்கினான். தினேஷும் சந்தோஷுக்கும் தியாவுக்கும் போன் செஞ்சு வரவழைச்சான் தினேஷ். எல்லார்கிட்டையும் நடந்தது சொன்னான். நிவாஸ் வரட்டும்னா இனியும் நம்ம மௌனமா இருக்க வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும் என்றாள் தியா. அதுவும் சரிதான், இனி அடுத்த நம்ம பிளான் என்ன என்று கேட்டான் சந்தோஷ். நிவாஸ் வரட்டும், கொஞ்ச நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம் என்றான் தினேஷ். சரின்னு மத்தவங்க ஒப்புக்கிட்டாங்க. அடுத்த 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை நிவாஸ் வரவும் தினேஷ் வீடு களை கட்டியது. அங்க தியா அவளுடைய குழந்தையை எடுத்து வர அதை கண்ட நிவாஸோட கண்கள்ல கண்ணீர். அவன் மனசுல அந்த 2 குழந்தைங்களோட நினைவு. அப்பப்பா, எவ்வளவு அழகான குழந்தைங்க,
தியாவோட குழந்தைய ஆசையா வாங்கிட்டான். அந்த குழந்தைக்கு 3 வயசே அப்படிங்கறனால அது அங்கு இங்கு ஓடி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. அன்னைக்கு தியாவும் பிரியாவும் விருந்த அமக்கலம் செஞ்சிருந்தாங்க. எல்லாரும் விருந்து முடிஞ்சு தினேஷ் வீட்லயே தங்கினாங்க அன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் அலுவலகத்திற்கு கிளம்ப தியா குழந்தைய அவ அம்மா கிட்ட விட்டு வரதா சொல்லி முதல்ல கிளம்பிட்டா. திடீர்னு நிவாஸ் நானும் ஆபீஸ்க்கு வரவா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டதுல தினேஷ், சந்தோஷ், பிரியா எல்லாருமே மலங்க மலங்க விழிச்சாங்க. ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு அங்க அவ்வளவு அமைதி. அந்த அமைதியை பொறுக்க முடியாத நிவாஸ், ஏன் நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டான். உடனே தினேஷ், ஏய் மச்சி, அதெல்லாம் இல்லடா, உன்னை ரெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு இப்போ வேலை வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா, அதான்ப்பா யோசிக்கிறோம் என்றான். அப்படியெல்லாம் இல்லடா மச்சி, எனக்கும் வீட்டுல தனியா இருந்தா போர் அடிக்கும் என்றான். சரிடா, கிளம்பு போலாம் என்றான் தினேஷ். சந்தோஷும் பிரியாவும் ஒரு கலவரத்தோட ஒருவரையோட பாத்துக்கிட்டாங்க. நிவாஸ் கிளம்பி வர்றதுக்குள்ள தினேஷ் போனை எடுத்துட்டு யாருக்கோ கூப்பிட்டு பேசினான். எல்லாத்தையும் மற்ற இருவருமே அமைதியோட பாத்துட்டு இருந்தாங்க. நிவாஸ் கிளம்புனதும் எல்லாருமே அலுவலகத்துக்கு போனாங்க. அங்க போனதுமே அவனுடைய கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு ஒரு அறைக்கு சென்றான் தினேஷ். தினேஷோட மற்ற மூவரும் போக அவன் போனது கிருபாவோட அறைக்கு. அங்க நிவாச அழைச்சிக்கிட்டு அங்குள்ள எம்டி நாற்காலியில அவனை உட்கார வச்சாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான நிவாஸ் எழ முயற்சி பண்ணான். அதை எதிர்பார்த்த தினேஷ் அவனை பிடிச்சு அழுத்தி உட்கார வச்சான். மற்ற மூவருமே கைத்தட்டி அவளுக்கு வாழ்த்து சொன்னாங்க. தினேஷ், என்னடா பண்ற மச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான். அவனுக்கு பக்கத்துல இன்னொரு எம்டி நாற்காலி இருந்துச்சு. நிவாஸ்க்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ நிவாஸ், உன்னோட குழப்பமெல்லாம் இப்ப தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் சந்தோஷ். எல்லாருமே நிவாஸோட எதிரில ஒரு நாற்காலியில உட்கார்ந்தாங்க. ஏய் என்னப்பா என்னென்னமோ பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இது யாரோட சேர், இங்க யார் வருவா என்று நிவாஸ் பக்கத்தில் உள்ள சேரை பார்த்து கேட்க, அடுத்த வினாடி அந்த அறையை திறந்து கொண்டு வந்தவள் நந்திதா. அந்த வினாடியில 2 பேரோட பார்வையும் மோதிக்குச்சு. நந்திதாவுக்கு கிருபாவோட நாற்காலியில அவனே வந்து உட்கார்ந்ததை நம்பவே முடியாம விழிச்சா. நிவாஸோட நிலையை சொல்லவே வேண்டாத மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவன் ஆடி போயிருந்தான். இவளை எங்கெல்லாம் தேடணும், இவ என்ன இங்க என்ன பண்றா, இவளுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவ யாரு, அப்படியெல்லாம் மண்டைக்குள்ள வெடிக்காத குறைதான் கேள்விகள். அவன் யோசிச்சுட்டு இருக்க அதே வினாடி மீட் மிஸ் நந்திதா கிருபாகரன் அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்தினான் தினேஷ். எனது அதிர்ச்சியில விழிச்சான் நிவாஸ். நந்திதாவிடம், இது நிவாஸ்மா, எங்க ஃப்ரெண்டு, இப்போ இந்த கம்பெனியோட எம்டி, இவருக்கு நாங்க பார்ட்னர்ஷிப் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட எம்டியில உட்கார்ற அளவுக்கு ரூம் இல்லை, அதனால உன்னோட ரூம்ல உட்கார வச்சிருக்கோம், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன தினேஷ் அவ முறைச்சு பாக்குறத உணர்ந்தும் யாருமே கண்டுக்காம ரூமை விட்டு வெளியில போனாங்க. போறப்போ பிரியா மட்டும், என்ஜாய் என்ஜாய், புருஷனும் பொண்டாட்டியும் ஓடி பிடிச்சு விளையாடுங்க அப்படின்னு நமட்டு சிரிப்போட சொல்லிட்டு போனா பிரியா. அவங்க போனதும் நிவாஸ் அந்த நாற்காலியில எம்டியோட தோர்னியா அமர்ந்துட்டு சுழல் நாற்காலியில சுற்றிட்டே அவளை கூர்மையா பார்த்தான். அவனுடைய செய்கையை கண்டவ, திமிரப்பர், என்னமோ மகாராஜா மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு நம்ம முறைக்கிறான் அப்படின்னு மனசுல புகைந்து போனா நந்திதா. ஆக அவ்வளவும் போய், ஏன் அவ்வளவு போய் சொல்லி என்கிட்ட வேலைக்கு வந்த, அதுவும் நீ ஏன் இங்க முதலாளியா இருக்கும்போது அப்படின்னு புரியாம கேட்டான் நிவாஸ். அவனுக்கு பதில் எதுவுமே சொல்லாம தன்னோட நாற்காலியில உட்கார்ந்து வேலையை தொடங்கினா நந்திதா. அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சவன், ஏய் நான் கேட்டா பதில் சொல்லணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னவன் அவளை எழுப்பி நிற்க வைத்து உறுத்து விழிச்சான். அவன் பிடிச்ச இடம் தீயா எரிஞ்சுது. அதை விட அவனால காயம்பட்ட மனசு அதிகமா எரிஞ்சுது. பிளீஸ் விடுங்க நிவாஸ், வலிக்குது என்றால் கண்களில் கண்ணீருடன். அந்த கண்ணீர்ல என்ன தோன்றுச்சோ அவளை அத்தோட விட்டுட்டான். திடீர்னு இந்த கம்பெனியோட எம்டி எல்லா பொறுப்பையும் எனக்கு கொடுக்குறீங்க, இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது, என்கிட்ட எல்லோரும் சேர்ந்து எதுவும் மறைக்கிறீங்க, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்றான் உறுதியாக நிவாஸ். அதன் பிறகு அவன் எந்த கேள்வியும் அவளை கேட்கல. அந்த கம்பெனி பத்தி முழுசையும் தெரிஞ்சுக்க முனைந்தான் நிவாஸ். அதுக்காக அத்தனை தகவல்களையும் மதிய உணர்வுக்கு கூட எழுந்து செல்லாம தெரிஞ்சுக்கிட்டான். மதியம் சாப்பிட்டுட்டு உள்ள வந்த நந்திதா கிட்ட, நந்து
இந்த கம்பெனியை உருவாக்கினது மிஸ்டர் கிருபாகரன். அப்படிங்கும்போது ஏன் அவருடைய போட்டோ ஒண்ணு கூட இங்க இல்ல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டு அதிர வச்சான் அவன். நேத்து வரைக்கும் இங்க இந்த அறையில கிருபாவோட போட்டோவால தான் நிறைஞ்சிருந்தது. இன்னைக்கு காலையில தான் நிவாஸ் வர்றது தெரிஞ்சு கிருபாவோட போட்டோ எல்லாம் தினோஷ் அப்புறப்படுத்திருக்க வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நந்திதா தன்னோட உதட்ட கடிச்சிட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. அந்த உதட்ட சுவைக்க நினைச்ச அவனோட எண்ணத்தை அடக்கிட்டு, உனக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ற மேனஸே தெரியாதா நந்து என்றான். அவன் நந்து நந்து அப்படின்னு அழைக்கும் போது பழைய நினைவுகளால தன்னையே இழந்தாள் நந்திதா. எதுக்குமே பதில் சொல்ல தோன்றாம அவன் நாற்காலியில உட்கார்ந்து தன்னோட வேலையை தொடங்கினான். அவளையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தவன் ஒரு பெருமூச்சோட எழுந்து வெளியில போனவன் நேரா தினேஷோட அறைக்கு போனான். அவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த போல இருந்துச்சு தினேஷோடைய செய்கை. வா நிவாஸ், என்ன நிறைய குழப்பமா? உட்காரு, பேசலாம் என்றான். தினேஷ் அப்படின்னு நிவாஸ் ஆரம்பிக்கவும் தினேஷ் பேச ஆரம்பிச்சான். நிவாஸ், உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கிருபா எங்களை விட்டு பிரிஞ்சதும் அந்த இடத்துல உங்களை வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதான் நந்திதாவை நித்யாவை உங்ககிட்ட அனுப்பினோம். தப்புதான், மன்னிச்சுக்கோ நிவாஸ் என்று முடித்தான். ஓ, ஓரளவு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட நிவாஸ் அதோட எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா நந்திதாவுக்கும் அவனுக்கும் வேற ஏதோ பந்தம் இருக்கிற மாதிரி உணர்ந்தான். தினேஷும் ஏதோ அவன்கிட்ட முழு விஷயத்தையும் சொல்லாம மறைக்கிறான் அப்படிங்கறது மட்டும் நிவாஸ்க்கு நல்லா தெரிஞ்சது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.